வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று ஒரு காலேஜை எப்படி சூஸ் பண்ணணும்னு என்னென்ன ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி பேசியிருந்தேன். அது முடியல. அந்த வீடியோ ஷுட் பி கண்டினியூ. இப்போ நிறைய பேர் சார் பிரான்ச் நம்ம எந்த கிரிட்டீரியால சூஸ் பண்ணணும் அந்த ஒரு டவுட்ஸ் கேட்குறாங்க. சார் நீங்கள் காலேஜ் ரிலேட்டடாக சொன்னது நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ அதோட சைமல்டேனியஸாக பிரான்ச் ரிலேட்டடாகவும் சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவிலே நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். NBA இது ஒரு பிரான்ச்சுக்கு கொடுக்கிறது. நம்ம காலேஜ் லெவல்ல பேசினது என்னது? NAC NIRF. ஒரு பிரான்ச் லெவல்ல நம்ம பேசுறது NBA. ஸோ அந்த NBA இந்த கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஒரு காலேஜில் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த காலேஜ் அந்த பிரான்ச் ஒரு நல்ல ஒரு பிரான்ச்னு அர்த்தம். ஸோ இது எந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல இருக்கும்னா ஆப்வியஸ்லி பழைய பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். பழைய பிரான்ச் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில், ப்ரொடக்ஷன், E&I. ஸோ இந்த மாதிரி ஐடி, இந்த மாதிரி சின்ன லாஜிக். அந்த பிரான்ச் ஆரம்பிச்சு 2 பேட்ச் வெளியில் வந்திருக்கணும். ஒரு 6-7 வருஷம் அந்த பிரான்ச் அந்த காலேஜில் இருந்திருக்கணும். இதுதான் ரூல்ஸ். இப்போ நீங்க புதுசா வர்ற AIDS, AIML, IoT இந்த புதுசா வந்த பிரான்ச் இது எல்லாமே கண்டிப்பா NBA இருக்காது. பட் இருந்தாலும் அந்த பிரான்ச்சஸ் எதுவுமே தப்பான பிரான்ச் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க NBA என்னன்னு புரிஞ்சிருக்கிறதுக்காக சொன்னேன். ரைட். இப்போ பிரான்ச். ரைட். இப்போ ஒரு காலேஜை நீங்க எடுக்கிறீங்க. ஒரு காலேஜ் அண்ட் பிரான்ச். மறுபடியும் நம்ம அன்னைக்கு 190 பையனை பத்தி பேசியிருந்தோமா? இப்போ நம்ம 185 பையனை பேசுவோம். ஏன்னா அதுதான் எண்டில் வரப்போறான். ஸோ 185 கட் ஆஃப் பையன். இந்த 185 கட் ஆஃப் இருக்கிற பையன் எனக்கு ஒரு நல்ல காலேஜும் வேணும், நல்ல பிரான்ச்சும் வேணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். இப்போ சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது இவன் எப்படி இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவனோட இன்ட்ரெஸ்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் அவனோட இன்ட்ரெஸ்ட். சார் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்காது, அப்படி கிடையாது. இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா அந்த பையன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அந்த பையன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச் தான் இன்ட்ரெஸ்ட். முதல்ல இருந்தே கம்ப்யூட்டர் தான் அவனுக்கு இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அவனோட சாய்ஸஸ் என்னவா இருக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிளைன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் நடந்துச்சுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தனியா இருக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் SS, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங், IT, அதுக்கப்புறம் தான் AIDS, அதுக்கப்புறம் என்னது IoT, அதுக்கப்புறம் பிளாக் செயின். இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லயே ஒரு 10-12 பிரான்ச்சஸ் இருக்கு. இது எல்லாமே அவனோட கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ். புரியுதா? அவன் கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனா அவனோட சாய்ஸ்ல இது எல்லாமே இருக்கணும். ஸோ ஒரு காலேஜ் எடுத்துட்டு இந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லாவே போடணுமா? அப்படி கிடையாது. இப்போ அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா ஒரு காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்னொரு காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னொரு காலேஜ் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு டாப் 15 காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கா போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் 16 to அவன் எத்தனை காலேஜ் சூஸ் பண்றானோ, அப்புறம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 15 காலேஜ் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து 16 to 30 IT, அப்படியே ஐடியா போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் AIML, அடுத்தது என்னது 31ல இருந்து 45 வரை. இப்படியே கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் எல்லாம் அவன் போட்டானா நியர் அபவுட் 75 பிரான்ச்சஸ் வந்துடும். ரைட். ஓரளவு சூஸ் பண்ணது நல்ல காலேஜ்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் போட்டாச்சு. இப்போ அவனே ஒரு டைலமா இருக்கான். சார் கம்ப்யூட்டர் ஓகே, பட் நான் காலேஜ் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த ஒரு 15 காலேஜ்குள்ளதான் நான் போறேன். இந்த 15 காலேஜஸ்ல நான் அடுத்து என்ன பிரான்ச் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர் எல்லாமே முடிச்சிட்டீங்கல்ல. அடுத்தது ECE செக்டார். நல்லா தெரிஞ்சுங்க. ECEனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இப்ப புதுசா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் VLSI வந்திருக்கு. அதுக்கப்புறம் EEE, E&I, இப்போ நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர், இது எல்லாமே ஒரு செட்டு. புரியுதா? இந்த செட்டு ஒவ்வொரு பிரான்ச்சா இப்ப நம்ம 75 சாய்ஸ் பார்த்தாச்சுல. அதுக்கப்புறம் அதே 15 காலேஜ் போட்டு ECE வரிசையா 15 காலேஜ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் EEE, E&I, VLSI, இந்த மாதிரி இதுல அவனுக்கு எது முன்னாடி பின்னாடியே மாத்தி போட்டுக்கணும். இது ஒரு 120 130 சாய்ஸ் வந்துடும். நிறைய பேர் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஊடால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் சொல்லி ஒரு டாப் அண்ணா யூனிவர்சிட்டி SSN இப்ப பண்றாங்க.
பட் வந்து ஒரு காலேஜுக்காக வந்து உங்களுக்கு பிடிக்காத, இப்ப சிவில் வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எங்க அப்பா சொன்னாரு, எங்க மாமா சொன்னாரு, ஒரு காலேஜ்னு எல்லாருமே சொல்றாங்கன்னா, எல்லாருமே சொல்றது வந்து உங்க ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் தான். இது எல்லாமே போட்டுட்டு இதுவரை வந்து ஒரு 150 சாய்ஸ் வந்துடும், ரைட். அதுக்கப்புறம் வந்து இதுலயே ஆல்மோஸ்ட் வந்து 185 பையனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்லயே வந்து நம்ம நிறைய பிரான்ச்சஸ் போட்டிருக்கோம், அதுலயே கிடைச்சிடும். ஏன்னா இப்போ எல்லா காலேஜுமே வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச் கொடுத்துருச்சு. நான் காமெடிக்கு சொல்லல, 4 வருஷம் கழிச்சு கம்ப்யூட்டர் பையங்க வந்து வேலை கிடைக்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா வந்து இப்ப வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச் வந்து 3ஆவது ரவுண்டு, ஏன் சப்ளிமெண்டரி ரவுண்டுக்கே பெரிய பெரிய காலேஜ்ல வந்துரும் நினைக்கிறேன். சாரி, நான் எந்த காலேஜையும் வந்து தப்பா சொல்லல, ரைட். இந்த இதை முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சார் நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஏரோஸ்பேஸ் என்கிட்ட கேட்டாங்க. சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வேற, ஏரோஸ்பேஸ் வேற. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா நல்ல பிரான்ச் தான், ஆனா வந்து நேரோ ஸ்கோப். நீங்களே யோசிங்க, எல்லாருமே அந்த ஏரோநாட்டிக்கல் வந்து சூரியரை போட்டு படம் பார்த்துட்டு சூர்யா மாதிரி ஆகணும், அப்படி கிடையாது. ஏரோநாட்டிக்கல்னா பைலட்டாலாம் ஆக மாட்டாங்க. இது வந்து ஏரோப்ளேன் ரிப்பேர் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெக்கானிக்கல் சப்டிவிஷன் தான். ஸோ அப்படி ஏரோநாட்டிக்கல் இருக்குன்னு நினைக்கிறவங்க பெரிய காலேஜ்ல வந்து மெக்கானிக்கலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் ஏரோநாட்டிக்கல் வேணான்னு சொல்லல, ஏரோநாட்டிக்கல் வந்து உங்க சாய்ஸ்ல வந்து பின்னாடி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய தடவை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, கேட் சிலபஸ்ல வந்து நீங்க பார்க்கணும், ஒரு கேட் ரிலேட்டடுக்கான இதுவும் பார்க்கணும்னு சொல்றோம். ஸோ கேட்ல வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா வந்து கேட்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த இப்போ புதுசா வந்திருக்கு. அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எக்காலஜி அண்ட் இவல்யூஷன், ஜியோமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், ஜியாலஜி இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், naval architecture and marine engineering, petroleum engineering, physics, production and industrial engineering, statics, textile and fiber science, engineering science, humanities and social science and life science. இதுதான் வந்து கேட் சிலபஸ் இருக்கு. சார் வந்து நிறைய பேர் வந்து நான் ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடு பையங்களா வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிலபஸ் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா, ரைட். இதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி எல்லாம் தனித்தனியா உங்களுக்கு கேட் சிலபஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் வந்து நீங்க கம்ப்யூட்டர் பிரான்ச் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசா வந்து எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எல்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், இவங்கலாம் வந்து ஒன்னு எலக்ட்ரானிக் சிலபஸ் படிக்கணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சிலபஸ்ல எக்ஸாம் எழுதணும். ஸோ அதனாலதான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கேட் சிலபஸை மேட்சா போங்க. ஏன்னா ஹையர் ஸ்டடிஸ் இருக்கும்போது ஏற்கனவே படிச்சது வந்துடும். அதுக்காக தான் அவங்க என்ன சொல்றது, நீங்க கேட் ரிலேட்டடா போங்கன்னு. அது போக வந்து சார் வந்து நான் புது பிரான்ச் வந்து நான் பெரிய காலேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிஎன்இ ஆன்லைன் இருக்குல்ல, ஏற்கனவே எல்லாத்துக்கும் இந்த கட் ஆஃப் வந்து பார்க்க தெரியும். டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் குள்ள போங்க, அதுல போய் வந்து கட் ஆஃப் பார்க்குற மாதிரியே நீங்க கட் ஆஃப் குள்ள போங்க. கட் ஆஃப் குள்ள போன பிறகு இந்த சைடு வந்து ஆல் பிரான்ச்சஸ் சொல்லியிருக்கோம். என்னது, ஆல் பிரான்ச்சஸ் சொல்லியிருக்கோம். இந்த ஆல் பிரான்ச்சஸை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல வந்து எந்தெந்த பிரான்ச்சஸ் இருக்குன்னு வரும். அப்ப நம்ம சொன்ன ஆல்மோஸ்ட் வந்து ஏரோநாட்டிக்கல், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஆர்டிஃபிஷியல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, ஸ்கோப் இருக்குமா, எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து ஒரு பிடிக்காத பிரான்ச், நான் பிரான்ச்சை தப்பா சொல்லல, இப்போ செராமிக்கு, அப்பரல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்லயோ எம்ஐடிலயோ ஏசி டெக்லயோ இருக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய காலேஜ்க்காக வந்து இது இன்ட்ரெஸ்ட் இல்லாம எடுக்க வேணாம். இன்ட்ரெஸ்டோட எடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது, அது ஸ்கோப்ஸ் எல்லாம் நீங்க விசாரிச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம எடுக்கக்கூடாது. அது போக வந்து மெயினா வந்து என்ன எனக்கு டிஸ்கஷன் பண்ணவங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இசிஇ பையன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இசி இன்ட்ரெஸ்டான பையனா அவனோட சாய்ஸஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இசிஇ, இசி, விஎல்எல்சி, இஎன்ஐ,
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாவே தான் அவனோட வந்து காலேஜ் அண்ட் சாய்ஸஸ் இருக்கணும். யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால வந்து ஒரு மெக்கானிக்கலோ ஏரோநாட்டிக்கலோ இல்ல பயோடெக்னாலஜியோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிலயோ எம்ஐடிலயோ கிடைக்கிறதுக்காக நீங்க எஸ்எஸ்என்ல கிடைக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம எடுக்கக்கூடாது. ஏன்னா 4 வருஷம் வந்து எடுத்த பிறகு ஒழுங்கா வந்து அப்ப பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா 4 வருஷம் பையன் விருப்பம் இல்லாம இருப்பான். நீங்க சொன்னனாலதான் ஒரு பெரிய காலேஜ்னு சொல்லி எனக்கு பிடிக்காத பிரான்ச் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து நான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சந்திச்சிருக்கேன். நான் வந்து காலேஜ் போக மாட்டேன், நான் வந்து சப்ளிமெண்டரியில போய் எடுப்பேன், இல்லையா நான் இந்த வருஷம் படிக்கவே இல்லை, நான் அடுத்த வருஷம் போய் படிப்பேன்னு எடுக்கிறாங்க. இன்னொரு மெயின் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 29, 30, 31. தயவு செய்து 29ஆம் தேதி யாரும் சாய்ஸ் பண்ணாதீங்க, லாக் பண்ணாதீங்க. நீங்க சாய்ஸை வந்து போட்டுக்கிட்டே வாங்க, அவசரப்பட்டு லாக் போட்டுறாதீங்க. 30ஆம் தேதி மறுபடியும் ஒரு தடவை நல்லா பாருங்க. 31ஆம் தேதி அதுல ஏதாவது மாத்தணும்னா கூட மாத்திக்கலாம். சோ அதனால வந்து நீங்க லாக்கே போடணும் அவசியம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும். நிறைய பேர் ஒரு தவறான மதிப்பு, நாங்க காலையில 29 ஓபன் பண்ணோம்னா நமக்கு சாய்ஸை போட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. நம்ம ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச் மட்டும் போட்டா நம்மளுக்கு தனியா கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. அப்படிலாம் கிடையாது. 31ஆம் தேதி 5 மணிக்கு அப்புறம் தான் வந்து அது என்ன ஆகும், இது ஆகும். இதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வரும். இதுல தான் வந்து அந்த 6 கண்டிஷன் வரும். அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு கால் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும், நான் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்றேன், கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ அதனால டைம்ஸ் லேட் நைட்லாம் நீங்க எதிர்பார்க்க வேணாம். அப் டு 11 o'clock வரை வந்து என்னை கால் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் 7க்கு கால் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வந்து உங்க கால் அட்டன் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்களுடைய சஜஷன் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா திருப்பி நானே கூப்பிட்டுருவேன். பெரும்பாலும் வந்து நான் வாட்ஸ்அப் சாட் அதிகம் பண்ண மாட்டேன், நானே கூப்பிட்டாதான் வந்து ஒரு கிளாரிட்டி ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால வந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் முடிவு எடுக்கணும், புரியுதா? ஸோ சாய்ஸஸ் எல்லாமே நீங்க பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா எப்போதுமே கால் பண்ணுங்க. ரொம்ப நாளாச்சு. என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுமா பண்ணுங்க. நான் சாய்ஸ் ஃபில்லிங் அவங்களும் வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். பாய் பாய்.